காலைதோறும் புதியவை. கொடுத்தால் ஆசீர்வாதம். ஏப்ரல் 25. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. ஒரு நாள் விசுவாசி தன் சபை போதகரை சந்திக்க வந்தான். தனக்கு ஒன்று தேவைப்படுவதாகவும் கூறினான். ஐயா, நான் ஆரம்பத்தில் ஏழையாக இருந்தேன். எனக்கு மாத வருமானம் 500 ரூபாய்தான் இருந்தது. நான் சபையில் சேர்ந்த பின் தசமபாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று அறிந்து மாதம் 50 ரூபாய் உண்மையாக தசமபாகம் கொடுக்க ஆரம்பித்தேன். தேவன் என்னை ஆசீர்வதித்தார். வருமானம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. இப்போது மாதம் ஆயிரக்கணக்கான ரூபாய் நான் தசமபாகம் கொடுக்கும் அளவுக்கு என் வருமானம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் 50 ரூபாய் தசமபாகம் கொடுக்கும்போது என் மனதுக்கு கஷ்டமாக இருந்ததில்லை. இப்போது ஆயிரக்கணக்கான ரூபாய் தசமபாகம் கொடுக்க என் மனம் இடம் தரவில்லை. நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்றான். உடனே போதகர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த சகோதரனுக்கு நீர் கொடுத்து வரும் ஆசீர்வாதங்கள் யாவையையும் நிறுத்திவிடும். அவனுடைய வியாபாரம் நஷ்டமடையட்டும். அவனுடைய வருமானம் மாதம் 500 ரூபாய் மட்டும் வரட்டும். அப்போது மன கஷ்டம் இல்லாமல் அவன் தசமபாகம் கொடுக்க வசதியாக இருக்கும் என்று ஜெபித்தார். அதை கேட்ட இந்த மனிதர் அதிர்ந்து போய், ஐயா, அப்படி ஜெபிக்க வேண்டாம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறுத்தப்பட வேண்டாம். நான் அவருக்கு இனிமேல் உண்மையாக இருப்பேன் என்று கூறி சென்றான். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். நீதிமொழிகள் 3:9 மற்றும் 10. ஆவிக்குரிய நிலையை ஆராய்ந்து பார்த்தால் சிலருடைய நிலை இப்படித்தான் உள்ளது. எனவே தேவனுக்கு கொடுக்க நாம் தயங்க வேண்டாம். காரணம், அவர் நமக்கு தயங்காமல் தவிர்க்காமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாமும் தாராளமாய் தேவனுக்கு கொடுக்க முன்வர வேண்டும். அதுவே நம் பலனை அதிகரிக்கும். பவுல் சபையை குறித்து சொல்லும்போது, அன்றியும் சகோதரரை, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8:1 மற்றும் 2. ஜெபம். தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது நாங்கள் தயால குணமுடையவர்களாய் இருக்க கிருபை அருளும். ஆமேன்.